ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்எல்சி அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனில் வந்து அவங்க வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரண்டிஸ் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்எல்சிஐஎல் இல் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தங்கள் திறமையை மேம்படுத்திக்கொள்ள ஒரு அரிய வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 31/1/2026 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 18 வயசு பூர்த்தியடைஞ்சா போது கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் விண்ணப்பம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 3/3/2026 அன்று மாலை 5 மணிக்குள் வேலை நாட்களில் மட்டும் பொது மேலாளர் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நேரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆன்லைன் அப்ளை பண்ணாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 607 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், மெக்கானிக் டீசல், ப்ளம்பர், ஸ்டெனோகிராஃபர், வெல்டர், சிஓ, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏர் மாடுலேட்டர், கார்பெண்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கான 104 வேகன்சியும், டர்னர் 38 வேகன்சியும், மெக்கானிக் மோட்டர்கள் 103 வேகன்சியும், எலக்ட்ரிஷியன் வந்து 114 வேகன்சியும், மெக்கானிக் டீசல் வந்து 4 வேகன்சியும், ப்ளம்பரில் வந்து 5 வேகன்சியும், ஸ்டெனோகிராஃபர் வந்து 14 வேகன்சியும், வெல்டரில் வந்து 105 வேகன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து 18 வேகன்சி, ரெஃப்ரிஜரேட்டர் ஏரில் வந்து 4 வேகன்சி, மோட்டர் 5 வேகன்சி, கார்பெண்டரில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயில் கைவினைஞர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாதாந்திர உதவித்தொகை பார்த்தீங்கன்னா 11,040 கொடுக்குறது மாதம் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதுக்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 12 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வருஷ காலம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணுறதும் இல்லை வேறு ஒன்று நீங்கள் சேர்ந்து நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதோ அது வந்து உங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அவங்க. ஆனால் பட் கவர்மெண்ட் இது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆவணம் கேட்டிருக்காங்க, விண்ணப்பத்துடன் இணைக்கப்படும் நகல் கேட்டிருக்காங்க, கல்வி தகுதி சான்றிதழ், ஐடிஐ மார்க் ஷீட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டோட உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டோ, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டோ அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செமஸ்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட் கேட்குறாங்க. அதே மாதிரி கன்சல்டேஷன் மார்க் ஷீட் கேட்குறாங்க, டிசி கேட்குறாங்க, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஜாதி சான்றிதழ், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் இல்லை முன்னாள் ராணுவத்தில் இருந்தால் அந்த சென்டர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிடபிள்யூ அதாவது மாவட்டத்தில் அந்த சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது குறைந்தபட்சம் இது பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசு கண்டிப்பாக பூத்தடைஞ்சிடணும். அதுமாதிரி வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் நீங்கள். முக்கிய குறிப்பு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசி பிரிவின் கீழ் இடஒதுக்கீடு பெற ஓபிசி சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா 1/4/2025 டு 31/3/2026 சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே அவங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி எம்பிசி பிசி சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிசியோ இல்லை எம்பிசியோ இருக்கீங்கன்னாக்கா அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். என்எல்சியில் வந்து பயிற்சி முடித்த பின் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான உத்தரவாதம் ஏதும் இல்லை என அறிவிக்கப்படுது. அதாவது இந்த ட்ரைனிங் பண்ணுறீங்கனாக்கா இங்கே வந்து டெம்பரரி மட்டும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே தான் போய் இது எடுத்துக்கணும். நீங்கள் அங்கே வந்து பர்மனெண்ட் பண்ண மாட்டோம்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ரன்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களோட ஆதார் எண்ணுக்கு வந்து ஓடிபி வரும் உங்களுக்கு. ஸோ ஆதார் லிங்க் இருக்க மொபைலும் கம்பல்சரி ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஆக்டிவாக இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் போது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா டோட்டலாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து போய் நீங்கள் அப்ளிகேஷன் பே பண்ணுங்கள், அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அதை தமிழ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அது எனக்கு ஓப்பனிங் டேட் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யாரும் தகுதியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.